நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிக்கணுமா? அதுவும் வீட்ல இருந்தபடியே. வாங்க, ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல் சேனல் எப்படி உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி இது. வீட்ல இருந்தே நல்லா சம்பாதிக்க முடியுமான்னு? கண்டிப்பா முடியுங்க. அதுக்கு ஒரு சூப்பரான வழிதான் யூடியூப். சரி, இதை எப்படி பண்றதுன்னு நாம கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஆனா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு ராத்திரியில நடக்கிற மேஜிக் கிடையாது. இதுக்கு தொடர்ச்சியான முயற்சி, கொஞ்சம் பொறுமை, அப்புறம் ஸ்மார்ட்டான உழைப்பு, இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வாங்க உங்க யூடியூப் பயணத்தோட முதல் அடியை எடுத்து வைப்போம். முதல் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்ககிட்ட ஒரு ஜிமெயில் அக்கவுண்ட் இருந்தா போதுமே. அதை வச்சே நீங்க ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம். ஆனா ஒரு சின்ன டிப், சேனலுக்கு பேர் வைக்கும்போது சிம்பிளா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கட்டும். ஓகே, சேனல் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து உங்க சேனலோட அஸ்திவாரத்தை, அதாவது ஃபவுண்டேஷனை எப்படி ஸ்ட்ராங்கா போடுறதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப நீங்க உங்க நீஷ் என்னன்னு முடிவு பண்ணணும். நீஷ், இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீஷ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எந்த டாபிக்ல வீடியோ போட போறீங்கிறது தான். டெக்னாலஜி, சமையல், கேமிங், காமெடி, இப்படி எது வேணாலும் இருக்கலாம். ஆனா இதுல முக்கியமான ரூல் என்ன தெரியுமா? உங்களுக்கு நிஜமாவே எந்த விஷயத்துல ஆர்வம் இருக்கோ அதே தேர்ந்தெடுங்க. யூடியூப்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. அது மட்டும் சரியா இருந்தா போதும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாங்க, அந்த ரகசியம் கன்சிஸ்டன்சி. அதாவது தொடர்ச்சியா வீடியோ போடுறது. ஒரே ஒரு வீடியோவை போட்டுட்டு அப்புறம் அதை மறந்துடவே கூடாது. உங்க ஆடியன்ஸோட நீங்க கனெக்டடா இருக்கணும்னா தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, தொடர்ச்சியா போடுறதுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டா, வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 வீடியோவாவது போடுறத ஒரு பழக்கமா ஆக்கிக்கோங்க. ஏன்னா நீங்க ரெகுலரா வீடியோ போட்டா யூடியூபோட சிஸ்டமே உங்க சேனலை நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டும். இது உங்க வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, இப்ப எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குற அந்த விஷயத்துக்கு வருவோம். யூடியூப்ல இருந்து பணம் அது எப்படி வருது? நாம எப்படி சம்பாதிக்கிறது? யூடியூப்ல இருந்து நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும்னா முதல்ல 2 முக்கியமான கண்டிஷனை நீங்க முடிக்கணும். ஒன்னு, உங்க சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ரெண்டாவது, 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ். அதாவது உங்க வீடியோஸ் மக்கள் மொத்தமா 4000 மணி நேரம் பார்த்திருக்கணும். வெறும் வியூஸை விட இந்த வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப முக்கியம். இதை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். உங்க அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்க வீடியோஸ்ல விளம்பரங்கள் வர ஆரம்பிக்கும். அது மூலமா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த விளம்பர வருமானம் ஒரு ஆரம்பம் மட்டும்தான். விளம்பரத்தை தாண்டி பணம் சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்பான்சர்ஷிப்ஸ், அதாவது பிராண்ட்ஸ் அவங்க ப்ராடக்ட்டை உங்க சேனல்ல காட்ட உங்களுக்கு காசு தருவாங்க. அப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நீங்க சொல்ற பொருளை யாராவது வாங்கினா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஏன், நீங்களே உங்க சொந்த ப்ராடக்ட்ஸையோ இல்ல ஆன்லைன் கோர்ஸையோ கூட விற்க முடியும். ஓகே, உங்க சேனல் வேகமா வளரவும் பொதுவா செய்யற தப்பெல்லாம் தவிர்க்கவும் சில முக்கியமான டிப்ஸை இப்ப சட்டுன்னு பார்த்துடலாம். பார்க்கறவங்கள உங்க வீடியோக்குள்ள இழுக்க இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். முதல்ல, உங்க தம்ப்நெயில் பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கணும். அப்பதான் கிளிக் பண்ணுவாங்க. ரெண்டாவது, டைட்டில் பட்டைய கிளப்பணும். பார்த்த உடனே கிளிக் பண்ண தோணணும். கடைசியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வீடியோவோட 5 செகண்ட். அதுல அவங்கள கட்டி போட்டுட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்ப்பாங்க. இதுவரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப முக்கியமான அட்வைஸ். எப்பவுமே உங்க சொந்த கண்டென்ட்டை மட்டும் உருவாக்குங்க. மத்தவங்களோட வீடியோஸை காப்பி பண்ணி போட்டீங்கன்னா உங்க சேனலுக்கு வளர்ச்சியே இருக்காது, பணமும் வராது. அது மட்டும் இல்லாம சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்து உங்க சேனலையே தூக்கிற வாய்ப்பும் இருக்கு. சோ ரொம்ப கவனம். யோசிச்சு பாருங்க, நீங்க இன்னைக்கு உங்க சேனலை ஆரம்பிச்சா சரியா உழைச்சிங்கன்னா அடுத்த 3 மாசத்துல நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும். 1 வருஷம் விடாம முயற்சி பண்ணீங்கன்னா யூடியூபே உங்களோட முக்கிய வருமானமா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ விஷயம் இதுதான், தொடர்ச்சியான முயற்சி, அதுதான் வெற்றிக்கான சாவி. ஒரே ஒரு வருஷம் உங்க முழு கவனத்தையும் உழைப்பையும் இதுல போட்டீங்கன்னா யூடியூப் உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய கருவியா மாறும். சோ உங்க பயணத்தை ஆரம்பிக்க இதுதான் பெஸ்ட் டைம்.